ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடிக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. நாம் கொடுத்த வீடியோஸில் இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தோமோ அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாம தான் மேக்ஸுக்கும் ரீசனிங்கும் சீரியஸ்க்கும் யூடியூப்பில் ரெகுலராக வீடியோ கொடுத்தது. வேறு யாருமே கொடுத்துருப்பாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா மேக்ஸ் சீரியஸும் ரீசனிங் சீரியஸும் கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? ரைட். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் சராசரியிலேருந்து தான் பார்க்க போகிறோம். இந்த சராசரியை பொறுத்துக்கிட்ட வரைக்கும் ஒரு கொஷின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு கேட்ட எல்லா ஷிஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. போன கொஷின்லையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் தான் வந்திருக்குது. சரியா? இதை நம்ம எளிமையான ஒரு அப்ரோச்சில் இது பண்ணலாம். சரியா? இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சராசரி டாபிக் முடிச்சதுக்கப்புறம் நாம் ஏதாவது ஒரு சீரியஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். அது மேக்ஸாக இருக்கலாமா, ஜிகேவாக இருக்கலாமா, இல்லை ரீசனிங்காக இருக்கலாமா, இங்கிலீஷாக இருக்கலாமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் அதுக்கு தகுந்தாப்பில் ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பேட்ஸ்மேன் 15வது ஆட்டத்தில் 97 ரன்கள் அடிக்கிறார். இதனால் அவரின் சராசரி 5 கூடுகிறது. 15 மேட்சுகளுக்கு பிறகு அவரின் சராசரி என்ன? இந்த கொஸ்டினை கேட்ட உடனே கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கொஸ்டினுக்கு ஒரு 5 செகண்டில் ஆன்சர் போட்டலாம். சார் அது எப்படி சார் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதனால் நீங்கள் போடுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நல்லா இது பண்ணிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். இந்த மாதிரி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி கொஸ்டினில் 15வது ஆட்டத்தில் சரியா புதுசாக ஏதோ ஒரு 14 மேட்ச் வரைக்கும் ஆடிட்டார். ஆனால் 15வது ஆட்டத்தில் தான் 97 ரன் அடிக்கிறார். அதுதான் முக்கியம். சரியா? அப்போ புதுசாக ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆகுது. இதனால் ஆவரேஜில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, 5 கூடுகிறது. இதனால் அவரின் சராசரி 5 கூடுகிறது. சரியா? சராசரியில் 5 கூடுது. புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறதுனால நல்லா பார்த்துக்கங்க. புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறதுனால சராசரியில் 5 கூடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேட்சோட எண்ணிக்கையும் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நாம் இதில் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்கே 15 மேட்ச்னு சொல்லியிருக்காங்களா, 15 மேட்ச்சுக்கு உடனடியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது. ஃபஸ்ட்டு என்னென்னா பழைய சராசரி. அப்போனா என்ன சார், 14 மேட்சுக்கான சராசரி கண்டுபிடிச்சிட முடியும் ஈஸியாக. சரியா? அப்போ பழைய சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலாலாம் வேண்டாம், சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அவர் புது மேட்ச்சில் எவ்வளோ ரன் அடிச்சிருந்தார்? 97 ரன் அடிச்சிருந்தாரா? புது மேட்ச்சில் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காரு? 97. ஓகே, 97. இங்கே கூடுகிறது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இங்கே குறைக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சராசரியில் கூடுகிறது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் குறைக்கணும். அங்கே குறைகிறது அப்படின்னா இங்கே கூட்டணும். ஓகே, சரி. இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 கூடுது. எத்தனை மேட்ச்சுக்கு? 15 மேட்ச்சுக்கும். சரியா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ 15 × 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா 75. ஓகே, அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 97லேருந்து 75 போச்சுன்னா 22 தான் பழைய சராசரி. அவ்வளோதான். சரியா? சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? பழைய சராசரி 22. அப்போ புது சராசரி என்ன சார்? இங்கேயே கேள்வியில் கொடுத்துட்டாங்களே. இதனால் அவரின் சராசரி 5 கூடுகிறது. 5 கூடுகிறது என்னது? முன்னே இருந்ததை விட ஒரு 5 கூடுது. அப்போ புது சராசரி எவ்வளவா இருக்கும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? புது சராசரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22லேருந்து ஒரு 5 கூட்டினீங்கன்னா 27. இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? எனக்கு தெரிஞ்சு 3 செகண்ட் போதும். அவ்வளோதான். சரியா? 3 செகண்ட் போதும். ஆனால் இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சரியா புதுசாக என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை எழுதிக்கிடணும். சரியா? புதுசாக இப்போ 15வது மேட்ச்சில் 97, 16வது மேட்ச்சில் 97 அப்படின்னா 2 முறை 97 எழுதணும். அவ்வளோதான். 97 + 97 அப்படின்னு எழுதிக்கிட்டு பழசு கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. இங்கே கூடுகிறது அப்படின்னா இங்கே கழித்தல், இங்கே குறைகிறது அப்படின்னா இங்கே ப்ளஸ். ஓகேவா? அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சரியா? இதை இப்படி செஞ்சுருக்கலாம். நார்மலான மெத்தட்லையும் நான் செஞ்சு காட்டுறேன். அது ரொம்ப எப்படி சொல்ல, சரி, அது ரொம்ப ஒரு சுற்றி வளர்ச்சி கூட மெத்தடு. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு புதுசாக என்ன பண்ணாங்களோ, புது மேட்ச்சில் என்ன ரன் எடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சராசரியில் கூடுகிறது. மொத்தம் 15 மேட்சுக்கும் கூடுது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 × 5 75. அவ்வளோதான், கழிச்சு போடுங்க. இதுதான் பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, சரி. அடுத்து செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி கணக்குகள் நம்ம இப்படி இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கணக்கு. ஏன் சார்
இந்த விஷயங்களை பயன்படுத்தி தான் நம்ம எந்த டாபிக்னாலும் எளிமையாக செஞ்சிட முடியும். வாங்க பார்க்கலாம். ஒரு விவசாயியிடம் 10 கிளிகள் மற்றும் 40 குதிரைகள் உள்ளன. இந்த பிராணிகளின் கால்களின் சராசரியை காண்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. சரியா, சராசரியை காண்க அப்படின்னு. சரி, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் போடக்கூடிய மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தட். சரியா, சூப்பரான மெத்தட். சரி, என்னெல்லாம் இருக்குது நீங்கள் நார்மலாக யோசிங்க. கிளி இருக்குது, குதிரை இருக்குது. சரியா, இப்போ மொத்தம் நீங்கள் இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, மொத்தம் எத்தனை கிளி இருக்குது அப்படின்னு தானே கேட்பீங்க. அப்போ கவுண்டிங்கை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். சரியா, மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா கிளி அப்படின்னு எழுதிக்கங்க. கிளி அடுத்து குதிரை, 2 விதமாக இருக்கா, இதை எழுதிக்கங்க. குதிரை அப்படின்னு எழுதிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா கிளி எத்தனை இருக்குது அப்படின்னு தான் கேட்பீங்க. ஸோ 10 கிளி. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40 குதிரை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் அப்படிங்கிறது தான் எழுதணும். சரியா, எத்தனை கவுண்டிங் என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுண்டிங்கை எழுதணும். இந்த கவுண்டிங்கை வந்து வேல்யூவை உங்களால் சுருக்க முடிஞ்சால் தாராளமாக சுருக்கிக்கிடலாம். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கவுண்டிங் வேல்யூவை சுருக்க முடிஞ்சால் தாராளமாக சுருக்கிக்கிடலாம். ஆவரேஜை தான் நீங்கள் சுருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அப்போது 10ஐயும் 40ஐயும் நீங்கள் சுருக்கினீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? 1 4 ஆயிருக்குமா? ரெண்டுமே 10வது டேபிளில் அடி போகும். 1 10 10 4 10 40 முடிஞ்சிச்சு. சரி, இப்போ ஆவரேஜ். சார் ஆவரேஜெலாம் அவங்க கொடுக்கலையே சார் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நார்மலாக யோசிங்க. ஆவரேஜ்னா என்ன? எத்தனை கிளினாலும் இருந்துட்டு போட்டோம், ஒரு கிளிக்கு என்ன கால் இருக்கும், எத்தனை கால் இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா, ஒரு 10 கிளி இருக்கட்டும், மொத்த கால்கள்னு நம்ம யோசிக்க வேண்டாம். சரியா, நார்மலாக கிளிக்கு 10 கிளி இருந்தாலும் ஒவ்வொரு கிளிக்கும் எத்தனை கால் இருக்கும்? 2 கால் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏன் சார் காலை மட்டும் எடுக்கீங்க? எங்கள் கால்கள்னு சராசரி தான் கேட்க சொல்லியிருக்காங்க. அப்போ கால் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு 2 கால், ஒவ்வொரு கிளிக்கும் 2 கால் இருக்கும். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரை, எத்தனை குதிரைனாலும் இருந்துட்டு போகுது, ஒவ்வொரு குதிரைக்கும் எத்தனை கால் இருந்திருக்கும்? 4 கால் தானே இருந்திருக்கும். அவ்வளோதான். சரியா, இப்போ என்ன பண்ணுங்க, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக பெருக்கிங்க. 1 × 2 2. சரியா, 4 × 4 16. அவ்வளோதான். இந்த ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. சரிங்களா, அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 + 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 18ன்னு இருக்கும். இது ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா இது ஆன்சர் இல்லை. சரிங்களா, 18. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 கால் இருக்குங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 18 கால் மாதிரி இருக்குது. அப்போ குதிரையும் கிளியும் சேர்த்திங்கன்னா 4 1 5, வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா, இந்த நேராக பெருக்கிக்கிட்டு ரெண்டுத்தையும் கூட்டிக்கங்க, 18ன்னு கிடச்சிருக்கும். சரியா, அப்போ கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா கவுண்டிங் இருக்குல்ல, இந்த கவுண்டிங்கால் வகுத்துங்க. அப்போ 4 1 5, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ 18 5ஆல் வகுத்திங்கன்னா 3 5 15, பேலன்ஸ் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 6 5 3.6. சரியா, அவ்வளோதான் ஆன்சர். அப்போ ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக 3.6 அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். சரியா, என்ன பண்ணணுங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்றைக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாடல், சரிங்களா, இந்த மாடலை நம்ம எப்படின்னா மொத்தமாக சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா, கிளியும் இருக்குது குதிரையும் இருக்குது, மொத்தமாக கால்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.6 கால்கள் அப்படின்னு சொல்லலாம். சார் பாயிண்ட்லாம் எப்படி சார் கால்கள் இருக்கும்னா இங்கே அப்படி தான் இருக்குது, கவுண்டிங்கோட வித்தியாசம் அப்படி தான் இருக்குது. ஸோ ஆவரேஜாக நமக்கு இத்தனை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சரியா, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு கிளி குதிரை கவுண்டிங்கை என்றைக்குமே எழுதிக்கணும். சரியா, கவுண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 கிளி 40 அப்படியே வச்சு பெருக்கலாமா? தாராளமாக பெருக்கலாம். கால்குலேஷனுக்காண்டி தான் நான் சுருக்கிக்கிட்டேன், வேறு எதுவுமே இல்லை. சரியா, இதை நார்மலான ஒரு வழியில் போட்டுடலாம். நார்மலாக எல்லோரும் ஈஸியாக போட்டுருவாங்க. நான் எதுக்கு இந்த மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன்னா இனிமேல் போக போக கஷ்டமான விஷயங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த மெத்தடை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் பெர்சன்டேஜ், ஓவரால் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரிங்களா, மொத்த சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மெட்டை பயன்படுத்தணும். சரியா, கவுண்டிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆவரேஜ் எழுதணும். சரியா, நேராக பெருக்கிக்கங்க. 2 இதுலேயும் வந்த ஆன்சரை கூட்டிக்கங்க, கூட்டிட்டு கவுண்டிங்கால் வகுக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சரியா, நேராக பெருக்கிட்டு ஃபஸ்ட்டு கவுண்டிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் என்னென்னா மறுபடியும் கவுண்டிங் ஆவரேஜ். சரிங்களா, சரியா, நல்லா பார்த்துங்க. கவுண்டிங் ஆவரேஜ் வந்த ஆன்சர் ரெண்டுத்தையும் கூட்டிட்டு மறுபடியும் கவுண்டிங்கால் வகுக்கணும். இவ்வளோ தான், இந்த ஸ்டெப் தான். இதே மாதிரி ஃபார்மெட்டில் இன்னொரு சம் இருக்குது, அதையும் சால்வ் பண்ணிடலாம். ஒரு குழுவில் 90 பெண்கள் 60 ஆண்கள் உள்ளனர். சரியா, பெண்களின் சராசரி வயது 35, ஆண்களின் சராசரி வயது 45 எனில் அந்த குழுவின் சராசரி என்னன்னு கேட்டாங்கன்னா ஆண் பெண் ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தமாக சராசரி என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் ரொம்ப புரிஞ்சுக்கணும். சரியா, இப்போ அங்கே சொன்ன மாதிரி தான் ஒரு குழுவில் போகிறீங்க, ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் பார்த்துட்டு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு தான் கேட்பீங்க. சரிங்களா, ரைட்டா, அப்போ பெண்களோட சராசரி ஃபஸ்ட்டு நார்மலாக கவுண்டிங்கை தான் எழுதுவீங்க. சரியா, அப்போ கவுண்டிங் எழுதிடலாமா? அப்போ கவுண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்,
அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண், அவ்வளோதான், 2 பேர் இருக்காங்க. பெண்ணோட கவுண்டிங் 90, ஆணோட கவுண்டிங் 60. சரியா? இந்த ரெண்டுத்தையும் சுருக்க முடிஞ்சால் தாராளமாக சுருக்கிக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கால்குலேஷனுக்காண்டி தான். அவள் சுருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும், ரெண்டுமே 30வது டேபிளில் அடி போகும். சரிங்களா? அப்போ என்னென்னு கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 30ஆல் வகுத்துருந்தீங்கன்னா 3. சரிங்களா? 60 30ஆல் வகுத்துருந்தீங்கன்னா 2. சரியா? ரைட், முடிஞ்சு போச்சு. அடுத்து ஆவரேஜ் சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களோட ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35, ஆண்களோட ஆவரேஜ் 45. அப்போ 35 45 அவ்வளோதான். சரியா? அடுத்து என்ன சார் பண்ணணும், நேராக பெருக்கிக்கங்கன்னு சொன்னோம்ல, அவ்வளோதான். அப்போ என்ன 3 × 35 என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 105 அப்படின்னு கிடச்சிருக்கும். சரியா? 105. 45 × 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 90. அடுத்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும்னு சொல்லியிருந்தேன். சரியா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே இந்த மெத்தடு. இப்போ ஓவரால் ஆவரேஜ். சரியா? ஓவரால் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டுத்தையும் கூட்டிக்கிங்க. அப்போ என்ன கிடைக்குன்னா 195ன்னு கிடச்சிருக்குமா. 195 டிவைடட் பை நான் என்ன சொல்லியிருக்கேன், கவுண்டிங் ஆவரேஜ் மறுபடியும் கவுண்டிங்கால் வைக்கணும். அப்போ 3 + 2 5, 5ஆல் வகுத்துருங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 5 15, பேலன்ஸ் எத்தனை இருக்கும் 4, 9 5 45. அப்போ குழுவில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆவரேஜ் வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 39. ஓகேவா? இவ்வளோ தான். சரியா? இந்த மெத்தடு பேர் காமன் டீவியேஷன் மெத்தடு. மிக்சர் அலிகேஷனுக்கு ஒரு மாற்றான மெத்தட். எல்லா காலத்துலேயும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மெத்தட்னா இதுதான். இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம ஆல்ரெடி. இப்போ ஆவரேஜுக்கும் யூஸ் பண்ணுவோம். சரியா? இதே மாதிரி சம்மை திருப்பி எடுத்து பாருங்கள். ஒரு விஷயம் புதுசாக சொல்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் தேவைப்படுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான். ரைட்? மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் IAS அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காமல் டேப் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.